தென் தமிழகத்தில் உயர் கல்விக்கான பல்வேறு பரிமாணங்களோடு அறிவுசார் இடர் நீக்கி சமூக மாற்றத்தோடு வளர்ச்சிக்கு வித்திட்டு வருங்காலம் ஆக்கும் காக்கும் தொழில்நுட்ப கல்வியினை ஆரம்ப கல்வி முதல் பொறியியல் கல்வி வரை அனைத்து தரப்பினருக்கும் வழங்கி வரும் கல்வி நிறுவனம் ஸ்கேட் கல்வி குழும கல்வி நிறுவனங்களாகும். இளம் தலைமுறை ஆக்கும் காக்கும் வளர்க்கும் பொறியியல் தொழில்நுட்ப கல்வியினை வழங்கி தலைசிறந்த பொறியியல் வல்லுநர்களை தொழில் வல்லுநர்களாகவும் சமூக பொறுப்போடு உருவாக்கி வரும் இக்கல்வி குழுமங்களின் சிறப்புகளை நேயர்களுக்கு வழங்குகிறோம். ஸ்காட் என்று சொன்னால் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சமுதாய மாற்றமும் அதன் வளர்ச்சியும் என்கிறதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் SCAD என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிறுவனமானது 1985 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் இந்த நிறுவனத்தினுடைய தொடக்கம் கிராமங்களில் உள்ள விடுபட்டு போன மாணவர்களுக்கு கல்வி பயில்விப்பதும், அடல்ட் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற வயதானவர்களுக்கான கல்வி போன்ற காரியங்களை கிராமங்களிலே ஆரம்பித்தோம். 1989 ஆண்டிலிருந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ளாடி போயிருக்கிறோம். அங்கே சென்ட் சேவியர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற ஸ்தாபனத்தை ஆரம்பித்து அதிலிருந்து ITIs, பாலிடெக்னிக்ஸ், டீச்சர்ஸ் எஜுகேஷன் போன்றவைகளை ஆரம்பித்து 2000ஆவது ஆண்டில் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரியை ஆரம்பித்தோம். 2001 ஸ்காட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆரம்பிக்கப்பட்டது. சென்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, ஸ்காட் இன்ஜினியரிங் கல்லூரி போன்றவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மதம் கடந்து மனிதம் வளர்க்கும் கல்வியினை அனைத்து தரப்பினருக்கும் சிறப்பாக வழங்கி வருகிறது இக்கல்வி குழும கல்வி நிறுவனங்கள். இந்த கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கான முக்கிய நோக்கம் பேசிக்காக சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய ஸ்தாபனம் ஸ்காட் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதற்கு கல்விதான் அடிப்படையான முக்கியமான காரியம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இதே போல் மக்களை ஒருங்கிணைத்து கிராமங்களிலே பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 500 கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களிலே உள்ள ஊராட்சி பள்ளிக்கூடங்கள் அல்லது ஒரு சில சிறிய பள்ளிக்கூடம், ஓராசிரியர் ஈராசிரியர் உள்ள பள்ளிக்கூடங்கள் போன்றவைகளை தத்தெடுத்து பெண்கள் மேம்பாட்டிற்கான கிராம சுய உதவி குழுக்கள், ஏறத்தாழ 3000 குழுக்களை நாங்கள் ஸ்தாபித்திருக்கிறோம். அந்த குழுக்களுக்கு வழியாக அந்த கிராமங்களுடைய மேம்பாடுகள், விடுபட்டு போன பிள்ளைகள் அல்லது சிறுவர் தொழில்களில் ஈடுபட்டிருந்த சால்பேன் ஒர்க்கர்ஸில் அவருடைய பிள்ளைகள் ஏறத்தாழ 15000 குழந்தைகளை மீட்டெடுத்து அவர்களை 168 பள்ளிக்கூடங்களிலே போட்டு அவர்களுடைய கல்விகளை பராமரித்து அவர்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி வருகிறோம். இதே போல் ஊனமுட்ட குழந்தைகளுக்கு என்று சொல்லி இந்த கிராமங்களில் உள்ள ஊனமுட்ட குழந்தைகளை தத்தெடுத்து 100கணக்கான பிள்ளைகளை நாங்கள் கல்வி பயிற்றுவிக்கிறோம். இப்பொழுது எங்களிடத்தில் 100 பிள்ளைகளுக்கு மேலே ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. இன்னும் 400 பிள்ளைகள் வெளியில் நாங்கள் எங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க, ஊனமுற்ற குழந்தைகள். இதே போல் எங்களுடைய கல்வி ஸ்தாபனங்களில் உள்ள நம்மிடத்தில் வரக்கூடிய மாணவ பிள்ளைகள் சகல வசதிகளையும் பெற்று ஒரு தரமான கல்வியை அவர்கள் பெற வேண்டும். அந்த தரமான கல்வியின் வழியாக அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைத்து வருங்காலத்தில் இந்த எங்களுடைய ஸ்தாபனத்தினுடைய நோக்கத்தை போல, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவாங்க, அதே போல் அவர்களும் ஒரு சமுதாய பார்வையோடு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர்கள் அந்த பணியை, இந்த சேவையை இந்த சமுதாயத்திற்கு எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையிலே அவர்கள் ஆற்ற வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தோடு எங்களுடைய ஸ்தாபனங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. உன்னதமான உயர்கல்வி பொறியியல் துறையில் சாதிக்க நினைக்கும் ஆர்வமுள்ள இளைய தலைமுறைக்கு மிகச்சிறந்த உட்கட்டமைப்புகளோடு அவர்களுக்கான நூலகங்கள், பயிற்சி நிலையங்கள், நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வக வசதிகள் மற்றும்
அமைதியான அழகான சுற்றுப்புற சூழலோடு தன்னிறைவு தளமாக விளங்குகிறது ஸ்கேட் கல்வி குழும கல்வி நிறுவனங்கள். நல்ல தரமான உள்கட்டமைப்புகள், நல்ல வெல் குவாலிஃபைடு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், நல்ல அகடமிக் பர்ஃபார்மன்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதேபோல் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸோடு எங்களுடைய ஸ்தாபனங்கள் செயலாற்றி வருகிறது. எங்களுடைய கல்லூரிகளிலே 2 கல்லூரிகள் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டட் காலேஜஸ், ஸ்காட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் 5 கோர்சஸ் பிரான்ச்சஸில் 5மே நேஷனல் அக்ரெடிட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஃப்ரான்சிஸ் சேவியர் கல்லூரியில் திருநெல்வேலி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ் சேவியர் கல்லூரியிலும் அந்த அக்ரெடிட்டட் கோர்சஸ் நடத்தப்பட்டு வருகிறது. எங்களுடைய பிஎட் காலேஜும் போர்ட் ஆஃப் நாக் அக்ரெடிட்டேஷன் பெற்றுக்கொண்டுள்ள ஒரு ஸ்தாபனம். இவ்வாறு தரமான கல்வி ஸ்தாபனங்களை எங்களுடைய நிறுவனம் நடத்தி வருகிறது. இந்த ஸ்தாபனத்தில் உள்ள முக்கியமான குணங்கள் ஒன்றான நான் ஏற்கனவே சொன்னது போல், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தரமான பிளேஸ்மெண்ட், நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸில் உள்ள பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கிறது. சில மாணவர்கள் 2-3 ஆஃபர்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வெளியில் போவதற்கு முன்னால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏறத்தாழ உறுதி செய்து கொள்ள முடிகிறது. அந்த ட்ரைனிங், அதற்கான பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸும் தொடக்க ஃபுல் பீரியட்லேயே அதற்குள்ளாடி இன்பில்ட்டாக செய்து கொண்டிருக்கிறோம். கல்வி ரிசல்ட் அல்லது அந்த அகடமிக் பெர்ஃபார்மன்ஸிலும் ஒரு தரமான இடத்தை எங்களுடைய கல்லூரிகள் பெற்றுள்ளது. அதேபோல் பிளேஸ்மெண்ட்களும் பெற்றுள்ளது. இந்த மாணவர்களிடத்தில் இன்னொரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எந்த நிலையில் சென்றாலும் சரி, ஒரு வெல் டிசிப்ளின்ட் அண்ட் ஒரு சோசியல் கான்சியஸ்னஸோடு அவர்கள் செயலாற்றுவதையும் பார்க்க முடியும். இப்பொழுதும் இந்த மாணவர்கள் எங்களுடைய சமூக சேவையாக நடைபெறக்கூடிய தொழுநோயாளிகள் பராமரிப்பு, ஊனமுற்றோர் பராமரிப்புகளிலே வந்து கலந்து கொள்வதுண்டு. அவர்கள் ரெகுலராக வந்து இந்த எங்களுடைய சமுதாய பணிகளிலே கலந்து கொண்டு அதற்கு தங்களுடைய பங்களிப்புகளையும் கொடுத்து அவர்கள் அதில் ஈடுபடுவதை பார்க்கிற பொழுது அதுதான் எங்களுக்கு மன நிறைவாக உள்ளது. நல்ல தரத்தோடு அவர்கள் பாஸ் பண்ணி நல்ல தரத்தான வேலைவாய்ப்புகளை பெற்று மீண்டும் இந்த சமுதாயத்திற்கும் தான் ஏதாவது பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வை, ஒரு சோசியல் சேஞ்சை உருவாக்கக்கூடிய ஒரு அர்ப்பண வாழ்வை நான் அந்த பிள்ளைகளிடத்திலே பார்க்க முடிகிறது. அதைத்தான் நான் ஒரு பெரிய ஒரு மனநிறைவாகவும் ஒரு சக்ஸஸாகவும் கருதுகிறேன். இக்கல்வி குழுமத்தின் அங்கமாக பட்டய படிப்பிற்கான தொழில்நுட்ப கல்லூரிகளும் மிகச் சிறப்பாக இயங்கி வருகின்றன. மேலும் இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களின் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்று சிறந்த பொறியாளர்களாக விளங்குகின்றனர். I am Dr. K. Rajagopal, Principal, Francis Xavier Engineering College, speaking to you. I am happy to meet through the Jaya Plus channel. And Francis Xavier Engineering College was started in the year 2000, and it is located in the heart of the Tirunelveli city, which is very near to the railway station and bus station. At present, we are offering 5 UG programs, namely Computer Science and Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronics Engineering, with an annual intake of 120 students, and BTech IT, Mechanical Engineering, with an intake of 60 students. Apart from that, 7 PG courses are offered, including MBA and MCA, with an intake of 60 students, and 5 engineering PG programs, Computer Science and Engineering, MTech IT, Power Electronics Drives, VLSI Design, and we are having Communication System. These are the 7 courses we are offering under the post-graduation program. And as far as the college is concerned, it's provided with well-qualified, experienced and dedicated faculty, and they are very student-friendly teachers. And this college is provided with excellent infrastructure facilities such as the classrooms, laboratories and libraries. Modern and sophisticated instruments, equipments and machineries are available in the laboratories, and the central library is provided with about 35,000 books with 11,000 titles. Apart from that, IEEE online journals are also available.
and printed journals are available, national as well as international journals. This college is encouraging the students to take active part in training programs in order to develop their personality. And the students are encouraged for undergoing training to develop their communication skill, logical reasoning, analytical thinking, etc., so that they can be able to secure good placement. Our student got placed in multinational concerns like Syntel, Wipro, HCL Technologies, Sutherland, etc. And we encourage our students to take part in co-curricular as well as extracurricular activities. Each engineering department is provided with the association, and through which the students are participating in symposiums, conferences, seminars and workshops. And we are encouraging our students to take part in the sports activities, and through which they are bringing laurel to the institution. And our college is provided with the separate hostel for boys and girls. In general, we are providing good learning ambience along with sufficient facilities for enhancing their personality so that they can be turned into be a good professionals. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. I am Ben Kumar, Principal, SCAD College of Engineering and Technology. Our institution, it's a NBA accredited institution and ISO certified institution. It was established in the year of 2001 and it's located in Charan Magadevi, Tamil Nadu. Our institution mission is to provide education in engineering with excellence and ethics and to reach the unreached. We are offering 5 UG programs and 5 PG programs like computer science and engineering, civil engineering, electronics and communication engineering, mechanical engineering, electrical and electronics engineering, ME in applied electronics, ME computer science engineering, and with the specialization of network engineering, power electronics and drives, VLSI engineering. And we are also offering MBA for BE as well as BSc courses. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களின் படிப்பு சார்ந்த சோதனைகள் மட்டுமின்றி சூழ்நிலை வேதியியல் ஆராய்ச்சிகளுக்கும் வேதியியல் துறையின் மூலம் வழிவகை செய்யப்படுகின்றது. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின்
மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. ஒரு சுவிட்ச் மூலம் 2 பல்புகளை கட்டுப்பாடு செய்வது எப்படி என்பது இங்கு பயிற்சிக்கப்படுகிறது. ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை சிஆர்ஓ மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபியர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. யூஜேடி மற்றும் ரெசிஸ்டர்களை பயன்படுத்தி சாடூத் வேவ்ஃபார்மை எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை சாடூத் ஜெனரேட்டர் மூலம் சொல்லித்தரப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. Why the students choose the prefer SCAD set? We are not only focusing on academic activities, we are focusing on co-curricular as well as extracurricular activities, creative and innovative teaching practices, motivation and orientation oriented programs to the students for entrepreneurships, and aptitude based coaching, excellent training and leadership and communication skills, special coaching for the slow learners, excellence in engineering education and ethics, uninterrupted and internet facility with online access of international journals and e-books, state of art of laboratories and classrooms, brilliant students below poverty. We are arranging for bank loans also. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட 2 பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமையப்பெற்றுள்ளன. சிஎன்சி பிராக்டிஸ் லேபில் மாணாக்கர்களுக்கு ஜிபிஎஸ் ஹவுசிங், என்கிரேவிங், ஸ்கேல் கட்டிங், பிளாஸ்மா கட்டிங், மில்லிங், மெஷினிங் செயல்முறைகளுக்கான புரோகிராம், கியூஸ்கிரிப்ட் போன்ற பல பயிற்சிகள் நவீன ரக இயந்திரங்களின் மூலம் தேர்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இக்கல்லூரியில் உள்ள லாங்குவேஜ் ஆய்வகத்தில் மாணாக்கர்கள் சரளமாக ஆங்கில மொழி பேச சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. Our institution is a multicultural campus, excellent infrastructure facilities, and then faculty with industrial experience, remarkable placement record, enhancement of spoken English skills through the Academy of English, and Campus Connect programs we are offering through Infosys Bangalore. SCAD is one of the best institution in Tamil Nadu, and we are proud for bringing social change and development for among the student community. இக்கல்லூரியில் மாணவர்கள் உண்டு மகிழ நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையான கேண்டீன் வசதியும் அமைந்துள்ளது. I am Dr. K. Jayakumar, Principal of SCAD Engineering College. We, SCAD Group of Institution, offer programs aimed at holistic development of our students. We make them intellectually adopt, socially and technically sound with brainstorming sessions, seminars, discussions, symposiums, project presentation, workshops and other events. This activity would promisingly strengthen the overall knowledge and skill of our students and present them with their required organizational acumen. Our continuous placement and training programs helps the students choose the right job when they are at our campus. We, SCAD, look at education differently
we don't just scatter knowledge, but we form caliber and character of our students. We want them to become committed, competent, creative, and compassionate global leaders. I invite you to shape your future at our campus. I wish you all the best. May God Almighty bless you with abundant future. இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. அனைத்து வகையான பம்ப் மற்றும் டர்பன்டைன்களின் செயல்திறன்களையும் கண்டறிய தேவையான வசதிகளையும் உள்ளடக்கியது. கால்வாய்களின் நீரோட்டத்தின் அளவை கணக்கிட உதவும் மாதிரிகளை கொண்டது. இந்த ஆய்வகத்தில் நீரியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள பொருள் திறனாய்வு கூடத்தில் அனைத்து கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் திறனை ஆய்வு செய்ய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது இந்த ஆய்வுக்கூடம். கட்டுமான பொருட்களாகிய செங்கல், மரக்கட்டை, கம்பி, கான்கிரீட், கனசதுரம் மற்றும் கான்கிரீட் உருளை போன்றவற்றின் கடினத்தன்மை மற்றும் தரத்தை கண்டறிய தேவையான அனைத்து இயந்திர வசதிகளையும் கொண்டு அமைய பெற்றுள்ளது இவ்வாய்வுக்கூடம். இக்கல்லூரியில் அமைந்துள்ள மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் மற்றும் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் ஆய்வரங்கில் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்தவாறு உபகரணங்கள் நவீன முறையில் அமையப்பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள மைக்ரோ ப்ராசஸர் ஆய்வகம் நீர்மட்டம், மின்சார மோட்டார், LVDT போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய சோதனைகளை நடத்த தேவையான அனைத்து உபகரணங்களையும் கொண்டதாக அமையப்பெற்றுள்ளது. I am Sudhakar JP. I'm the Director Placement for SCAD Group of Institutions. In SCAD Group of Institutions, we are giving our primary focus on placements. நாங்கள் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடைசியாக அவங்களுக்கு நல்ல வேலையில் அமரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் ஆம்பிஷன். So in that basis, we are giving a lot of training programs from the first year, second year, third year, final years. எல்லாருக்குமே we are giving placement oriented programs கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிடியூட் கிராக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். Moreover, I have got around 18 plus years of experience in this corporate world. So we have to give exactly what the industry wants and how they want to change from college to corporate. அப்படிங்கிற ஒரு transformation we are giving in a very quality perspective. அப்படி பார்க்கும்போது so my tenure here in SCAD is around 2 years. The 2 வருஷத்துலையுமே I think that is a phenomenal growth in the placement records. 2013-2014 we have placed more than 1,000 students in SCAD group of institutions, and even it includes inclusive of TCS, Wipro, CTS and Tech Mahindra and so on. I think there are a lot of tier 1 companies, tier 2 companies have placed our students.
even in Tirunelveli, the opportunity, the main opportunity is like in the Sipcart, the Robert Bosch, a German-based company, and a Sintel, an American-based company. They have got their office here, the production unit here, and they have associated, connected with SCAD groups in many ways, and we are going with a very constructive mechanism in these placements. Especially in the placement development program, that is very important, and that we are taking each and every student in an individual basis. Pre-placement test அப்படின்னு ஒன்று we are conducting, and we are assessing அந்த ரிசல்ட்டை மட்டும் பார்க்கல, மார்க் மட்டும் பார்க்கல, அந்த தியரிட்டிக்கல் ஸ்டஃப் மட்டும் பார்க்காம, சிலபஸை மட்டும் பார்க்காம, அவங்களுடைய பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிற விதத்தில் we are splitting 4 into different groups. ஒன்று ஆப்டிடியூடில் பிரிக்கிறோம், ரெண்டாவது ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸில் பிரிக்கிறோம், மூணாவது குரூப் டிஸ்கஷன், அவங்க எப்படி அதை இனிஷியேட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி பேசுகிறாங்கங்கிறதில் பிரிக்கிறோம், தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த 4 ஆஸ்பெக்ட்லேயும் பிரித்து we are assessing the people, and we are getting the best out of the student from everyone, and our individual focus கொடுத்து we are making the students so successful, and we are making a very good workforce for the future India. அப்படிங்கிறதுல SCAD groups, they are very particular and focused, and we are giving this kind of service to all of our students, the past history, as well as we are going to continue the same in a better way in the coming years to come. Thank you. தேரானை தெளிந்தோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி சமூக பொறுப்புள்ள உலகம் வியக்கும் பொறியியல் வல்லுநர்களை அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளோடு சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது SCAD கல்வி குழும கல்வி நிறுவனங்கள்.